Second round of the first match between the team MK Brothers versus Raghu CC. So MK Brothers on strike like Ajay Sensibla ஒரு சிங்கிள் ஆடிட்டு போயிருக்காரு. சிங்கிள் மட்டுமே on strike மணி வந்திருக்காரு. மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பிரித்தி ஸ்டார்ட் பண்றாரு. நல்ல பாலுங்க, ஸ்கூப் ஷாட்கான முயற்சி அண்ட் டாட் பால். ஸோ அது ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி டைம் அஞ்சான ஒரே காரணத்தினால இது ஜஸ்ட் ஒரு 4 ஓவர் மேட்ச். ஸோ ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் டாட் ஒரு சிங்கிள். திரும்பி ஒரு குயிக்கர் ஒன் அண்ட் ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் சிங்கிள் மட்டுமே. திரும்பி ஒரு குயிக்கர் அண்ட் பால் திரும்பி இருக்கு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் பிரதீஷ் கிட்ட இருந்து ஸ்ட்ரைக்கில் ஃபேஸ் பண்ண அஜய் ஆஃப்ல அதை பார்த்தாரு. பட் பால் லெக்கில் போயிருக்கு. இந்த சிங்கிளோட ஃபர்ஸ்ட் ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பிரதீஷுங்க. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண விஜய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க அண்டு பால் நிறைய பேர் கலெக்ட் பண்ணியிருக்காரு. கீப்பர் ரெண்டு அடிக்கணும், அடிக்கல ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் உள்ள வந்து எந்த ஒரு சிக்னலும் இல்லை, டாட் பால். திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் காலையே பட்டிருக்கு. குயிக்காக ஓடி இருக்காங்க. அங்கே கீப்பருக்கு பேலன்ஸ் எல்லாம் விழுந்துருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆஃப்ல அந்த பால் அப்படியே விட்டு அடிச்சிருக்காங்க அண்ட் கைலியான்னு பார்க்கும்போது இல்லை, கேட்ச் ட்ராப் அண்ட் அம்பையர் சிக்னல் ஸ்ட்ரைட்டாகவே கை தூக்கியிருக்காரு. விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணியிருக்காங்க டீமிங்க. பால் திரும்பி சென்சிபிளாக இங்கேயே ப்ளே பண்ணிட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண ராஜேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஃபீல்டர் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. அந்த சைடில் நம்பர் 3 உள்ள அந்த மணி இருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங்கர் மேஸ் மேலேயே பட்டிருக்கு, டாட் பால். பால் திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ண பார்த்தாரு. உள்ளே வந்துருக்கு பால். மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு. ஃபுல் டாஸ் அண்ட் நீக் அண்ட் பால் கீப்பருக்கான வா இருக்குது. மீண்டும் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. பால் திரும்பி சென்சிபிளான டிஃபென்ஸ் அண்ட் கீப்பரே போய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ மூணாவது ஓவரோட லாஸ்ட் பால் ராஜேஷ் கிட்ட இருந்து பார்ப்போம். ஷார்ட் அண்ட் நாங்கள் ஃபீல்டர் கேட்சுக்கு வரல. ஒரு சிங்கிள் அண்ட் த்ரோ அதே மாதிரி ஹைட்டாகவே வந்திருக்கு. ஒரு சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ஷோபன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நீங்கள் அண்ட் பால் பின்னாடி நடிக்க சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஆரக்குழி கரெக்டாக பின்னாடி தூக்கி அடிச்சிருக்காங்க. 2G சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் நியூ பால் ஹஸ் பின் டேக்கனுங்க. நல்ல ஒரு பிளே அண்ட் டபுளுக்கு குயிக்காக கால் இருக்கு. பட் ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும் இந்த வாட்டி. தப்பான த்ரோ அண்ட் இப்போ இதை ட்ரிபிளாக மாற்றிடுவாங்க இந்த பேர். ஸோ ஒரு சிங்கிளை ட்ரிபிளாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் சென்சிபிளா ப்ளே பண்ணாங்க. பட் அது எஜ்வானி பால் பின்னாடி வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் அதை சென்சிபிளா ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் பால் அங்கே திரும்பும். ஒரு சிங்கிள் அண்ட் இங்கே ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் சிவா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் ஹிட். கீப்பர் ரெண்டுக்கு ஒரு குயிக் த்ரோ அண்ட் 1+ விக்கெட் கம்ஃபர்டபுளாக இந்த பேருக்கு கிடச்சிரும். டீம் ரகு சிசிக்காக அந்த ஸ்ட்ரைக்கில் லோகேஷ் இருக்காரு. மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து யுகன் ஸ்டார்ட் பண்ணுறாரு எம்கே பிரதர்ஸ்லேருந்து. ஃபர்ஸ்ட் பால் அங்கே கார் 3 லைனில் கீப்பர் ரெண்டுக்கு ஒரு குயிக் த்ரோ அண்ட் அம்பையர் சிக்னல் சைடாக கை தூக்கிருக்காங்க. விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க வெரி ஃபர்ஸ்ட் பாலில். நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் விஜய் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்விட்சிற்கான முயற்சி லெக் பாய்ஸ் அண்ட் அங்கே திரும்பி ஒரு விக்கெட்டான்னு பார்க்கும்போது அம்பையர் சிக்னல் கை தூக்கியிருக்காங்க. மீண்டும் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ரன் அவுட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரைக்கில் இவங்க நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த கார்த்தி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் யுகான்கிட்ட இருந்து ஸோ லெக்கில் பின்னாடி அடியே தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ பால் அங்கேயே மாட்டிக்கிச்சான்னு பார்க்கும்போது இல்லை, அதில் ஒரு டபுள் எடுத்துருக்காங்க இந்த பால். திரும்பி செஞ்சுலான பிளே ஸ்ட்ரைட்டில் ஒரு சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே.
ஆன் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 4 உள்ள அந்த நரேஷ் இருக்கார், அவருக்கான ஃபர்ஸ்ட் பால், ஒரு ஆஃப் ஷாட், நாங்கள் கேட்ச் போட்டுருக்காங்க, விக்கெட். விக்கெட் நம்பர் 3 லாஸ் பண்ணுறாங்க டீம் ரகு சிசிங்க. நம்பர் 5 நியூமேன் ராஜேஷ் வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால், லெக்ல ஷாட் அண்டு 1 ஹேண்ட் கேட்ச்க்கு ட்ரை இருந்தது, பட் அதை எடுக்க முடியல. அதுக்குள்ளே வேறு ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண சக்தி வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் பால் ஸ்கூப் ஷாட் முயற்சி ஒளியாந்திருக்கு, பால் டாட் பால். ஸோ லெக் சைடில் போட்டிருக்காங்க வெளியே, அண்ட் ஒயிட் ப்ளஸ் 4 ரன்ஸ்லாம் போன ஒயிட் +1 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் ஏஜ் அண்ட் ஸ்ட்ரைட் டு த பாலர், விக்கெட் நம்பர் 4 லாஸ் பண்ணுறாங்க டீம் ரகு சிசிங்க. நம்பர் 6 பொசிஷனில் நியூமேன் பிரித்திஷ் வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு ஆஃப்ல, அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. லோ வோல்டாஸ் அண்ட் கரெக்டாக லெக்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் மட்டுமே. மிட் ஹேண்ட் பால் பின்னாடி, ஸோ ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், நல்லா ஸ்டாப் அங்கே, ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி சென்டிஃபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க, அண்டு லாங்கில் தான் ஃபீல்டர் வந்திருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண சிவா வந்திருக்காரு, இன்னும் 12 பாலுக்கு 15 அச்சா வின்னு, லோ வுல்டாஸ் அண்ட் ஸ்ட்ரைட் ஓவர் லாங் ஆஃப், ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் சென்டிஃபிளாக ப்ளே அண்டு ஃபார்வர்டு கால் உள்ளே பூந்து போயிருக்கு, சிங்கிள் மட்டுமே. ஸோ 10 பால் 13 ரெக்வயர், சுவிட்ச் இட் அண்ட் இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க, அண்டு ஒரு குயிக் சிங்கிள் எடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பால் திரும்பி ஸ்ட்ரைட்டில் டேரக்ட் அடிச்சிருக்காங்க, ஸோ விக்கெட் அங்கே லாஸ் பண்ணியிருக்காரு பிரித்திஷ். சப்டவுன் அண்டு டிஃபென்ஸ் எட்ஜ் வாங்கி பால் ஏறி இருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் சைடில் நம்பர் 7 உள்ள வந்த வர்மன் இருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் கண்டிப்பாக இங்கேயே ப்ளே பண்ணிட்டு ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு ஓவருக்கு வெற்றி பெறணும்னா தேவை 10 ரன். செல்வா கண்டினியூ பண்ணுறாரு, நீ கேன் பால் பின்னாடி போயிருக்கு, நல்லா சேவாங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 5 பாலுக்கு 9 அச்சா டீம் ரகு சிசி உள்ளே போயிடுவாங்க, லெக்கில் போட்டிருக்காங்க, ஒயிட் பால். ஸோ 5 பாலுக்கு 8 ஸ்விங்கல் மேஸ் உள்ளே விட்டுருக்காங்க, ஒயிட் சிக்னல் கேட்குறாங்க, பட் இல்லை, டாட் பால் மட்டுமே. ஸோ 4 பாலுக்கு 8 அடித்தா ரகு சிசி செமிக்குள்ளே போவாங்க, அப்படி அடிக்கலைன்னா எம்கே பிரதர்ஸ் போயிடுவாங்க. ஸோ சைடு டு சைடு அடிச்சிருக்காங்க, பவுலர் பட் திரும்பி ஒரு டார்கெட் ட்ரை பண்ணுவாரா, பண்ணியிருக்காரு, பட் பண்ணல, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ இது வரைக்கும் ஜஸ்ட் 3 ரன்ஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஸோ ஷார்கான முயற்சி அண்ட் லெக் பாய்ஸில் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ 2 பாலுக்கு 6 தேவலாம், ஒரே ஒரு மேக்ஸிமம். ஸ்டெப் டவுன் அண்ட் ஷார்கான முயற்சி, அங்கே ஃபீல்டர் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருமே லாங்கில் போட்டுருந்தாங்க. ஒரு 1+ விக்கெட்டான்னு பார்க்கும்போது இல்லை, ஒரு டபுள் கிடச்சிருக்கு இங்கே. ஸோ ஒரு பாலுக்கு வெற்றி பெறணும்னா தேவை ஒரே ஒரு பவுண்ட்ரி. ஸ்டெப் டவுன் அண்ட் ஹிட் பண்ணியிருக்காங்க, ஸோ கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதை ட்ரிபிளாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்களான்னு பார்க்கும்போது அடிச்சிருக்காங்க, த்ரோ குயிக்காக இங்கே அடிக்கணும், 4வது ரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அண்டு இங்கே விக்கெட். ஸோ 3 runs அண்ட் மேட்ச் டைட். சூப்பர் ஓவருக்கு வந்துடும். ஸோ வேன்ஸ் சூப்பர் ஓவர் அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து இருக்காங்க, லோகேஷ் டாட்டோட ஸ்டார்ட் ஆகிருக்கு சூப்பர் ஓவருங்க. ஸோ சூப்பர் ஓவர் போட வந்து யுகந்த் வந்திருக்காரு. 5 balls மோர் அண்ட் கேட்சா இல்லை, தாண்டி இருக்கு அண்டு ஒரு சிங்கிள் மட்டுமே. அந்த ஸ்ட்ரைக்கு விஜய் வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சூப்பர் ஓவரில் ஃபேன்ஸ் ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இது வந்து சூப்பர் ஓவரில் 10 ரன் இல்லை ஒரு 8 ரன் போகும், ஒரு சிங்கிள் மட்டுமே மீண்டும். ஸோ 3 balls மோர், ஜஸ்ட் 2 runs கன்சிடர் பண்ணியிருக்காரு. இந்த ஆட்டி டபுள் ஆன் பார்க்கும்போது இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ லாஸ்ட்டு 2 balls பார்ப்போம். நான் ஆஃப் கடை ரொம்ப மிஸ் ஆகாது, ஒயிட் பால். ஸோ லாஸ்ட்டு 2 balls அவங்களுக்கு தேவை ஹெவி ஸ்கோரு. ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் விட்டுருக்காங்க அண்ட் பால் ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க சூப்பர் ஓவரில் டீம் ரகு சிசிங்க. ஸோ சூப்பர் ஓவரோட லாஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண நியூமேன் கார்த்தி வந்திருக்காரு அண்ட் அங்கே மேன் கேண்டா விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு. இதோட சூப்பர் ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டீம் எம்கே பிரதர்ஸ். ஜெம்கே பிரதர்ஸ்க்காக அந்த சைக்கிள் அஜய் இருக்காரு மற்றும் ஃபஸ்ட்டு சூப்பர் ஓவர் வந்து பிரித்திஷ் ஸ்டார்ட் பண்ணுறாரு.
லெக்ல ஹிட் அண்ட் மிஸ்ஃபீல் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ அந்த சைடுக்கு மணி வந்திருக்காரு, அவருக்கான ஃபஸ்ட் பால் சூப்பர் ஓவரில். ஸோ டபுள் கால் பின்னாடி இருந்து தான் வந்திருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. 4 பாலுக்கு தேவை 3. செஞ்சுரியில் ப்ளே பண்ணியிருக்காங்க, அண்ட் குயிக்காக எடுத்து அடிக்கல, மீண்டும் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. 3 பாலுக்கு 2 பார்ப்போம். ஓ ஃபீல்டில் திரும்பி தாண்டி அடிச்சிருக்காங்க, மீண்டும் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கீங்க. ஸோ 2 பாலுக்கு தேவை 1. ஸ்கோர் சார் 11 அடிச்சிருக்காரு, லோ ஃபுல் டாஸ் ஆஃப் ரீஜனில். ஸோ இந்த ரன்னிங் ரன்ஸோட டீம் எம்கே பிரதர்ஸ் வெற்றி பெற்று ஃபர்ஸ்ட் டீமாக செமிக்குள்ளே குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் ரகு சிசி.